Hi, hello buddies. I'm RJ Krishun, grade 2 from Primats Garden School. This is the message from Savitri by Aurobindo. This faint and flute sketch of soul called Man shall stand out on the background of long time, a glowing epitome of eternity, a little point revealed till the infinitudes. Thank you. Bye. Hello buddies, நான் Jijika from grade 5 Primbets Garden School. Today's Karmayogi Appa's message. When a plane is started with organization, any addition to it, either as a positive endowment or a negative lapse, it raises a life's response. Thank you. Bye. Hi, hello buddies. I'm Ajay Kavinya from grade 4B from Primbats Garden School. இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான மாரல் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். அது பேர் என்னென்னா நல்ல நண்பர்கள். ஒரு காற்றுல ஒரு எலிஃபண்ட் நண்பர்களை தேடிட்டு போச்சான். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு குரங்கு பார்த்துச்சான். அந்த குரங்கு கையில் போயிட்டு நீ என்னோட ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படின்ட்டு கேட்டுச்சான். ஆனால் அந்த குரங்கு சொல்லிச்சான், உன்னால் மரத்தில் தாவ முடியாது, அதனால் நீ என் ஃப்ரெண்டாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிச்சான். சோகமாக நடந்து போன யானை திரும்பி போயிட்டு ஒரு முயல் கையில் கேட்டுச்சான், நீ என்னோட ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படின்ட்டு கேட்டுச்சான். அந்த முயல் சொல்லிச்சா, உன்னால் என்னை மாதிரி பொண்டுக்குள்ளே உட்கார முடியாது, அதனால் நீ என்னோட ஃப்ரெண்டாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிச்சான். சோகமாக நடந்து போன யானை ஒரு ஆமையை பார்த்து நீ என்னோடய ஃப்ரெண்டாக இருக்கியான்னு கேட்டுச்சா. அந்த ஆமை சொல்லிச்சா, உன்னால் தண்ணியில் நீந்த முடியாது, அதனால் நீ என்னோடய ஃப்ரெண்டாக இருக்க முடியாது அப்படின்ட்டு சொல்லிச்சான். திரும்பி சோகமாக நடந்து போன யானை எல்லா விலங்குகளும் ஓடுறத பார்த்துச்சான். என்னாச்சுன்ட்டு ஒரு கரடி கையில் நிறுத்தி கேட்டுச்சான். அப்போது புலிராஜா எல்லாரையும் வேட்டையாட வராது, அதனால எல்லாரும் ஓடுறோம் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ அந்த யானை போயிட்டு கேட்டுச்சா புலிராஜா கையில், ப்ளீஸ் என் நம்பர்களை விட்டுருங்க, நாங்கள் பொழைச்சி போயிடுறோம், ப்ளீஸ்ன்னு அவர் கையில் போயிட்டு கெஞ்சிச்சான். ஆனால் புலிராஜா அதெல்லாம் கேட்காம திரும்பி பாஞ்சிக்கிட்டு ஓடி வந்தாராம் வேட்டையாட. அப்போது வேறு வழி தெரியாத யானை அதோட தும்பிக்கையை வச்சு லெஃப்டில் ஒன்று விட்டு ரைட்டில் ஒன்று விட்டு அவரை பறக்க விட்டுருச்சான். எல்லாரும் நீ என்ன காப்பாற்றிட்டேன்னு சொல்லிட்டு அதோட ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டாங்களாம். இல்லைன்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்பர்களை வடிவாலையும் அவங்களோட ஹைட்டை பொறுத்தும் அவங்கள கணக்கு பண்ணக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸு தான். தேங்க்யூ, பாய். அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ், பிரைம்பர்ட்ஸ் கார்டன் பள்ளியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு ஊரில் இரும்பு பட்டறை வச்சுருப்பாங்க இல்லையா, வேலை செய்கிறவர் ஒருத்தர் இருந்தார். அவர் சொந்தமாக ஒரு பட்டறை வச்சு அது பக்கத்துலேயே அவர் வீடு இருக்கும். அவர் ஒரு ஆளாக தான் வேலை செய்வார். அது ரொம்ப கஷ்டமான வேலை இல்லையா, இரும்பில் வேலை செய்கிறது. அவர் ஒரு ஆள் தான் வேலை செய்வார். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பார், மர நிழலில் திருப்பி வேலை செய்வார், சாப்பிடுவார், அப்படியே இருந்தார். அப்போ அவர் ஒரு பழைய அவங்க அப்பா அவங்க தாத்தா காலத்துலேருந்து யூஸ் பண்ண ஒரு ஜக்கு குடுவைன்னு சொல்லுவாங்களே, அந்த குடுவையில் தண்ணி வச்சுருப்பார் பக்கத்தில் ஒரு பெஞ்சில். ரிலாக்ஸ் பண்ணணுன்னா அந்த தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருந்துட்டு மர நிழலில் உட்காந்துருந்துட்டு திருப்பி வேலையை ஆரம்பிப்பார். இதுதான் அவரோட ரொட்டீனாக இருந்தது. ரொம்ப அவர் பண்ணுற வேலைக்கு அவர் ஜாலியாக நல்ல இதுவாக இருந்தார். வேலை செஞ்சுட்டு நிம்மதியாக நல்லா இருந்தார். அப்போது ஒரு வாட்டி அந்த ஒரு வழிப்போக்கன் ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கேன், இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகிறேன்னு சொல்லி கேட்கவும் அந்த பெஞ்சில் சரி உட்காருங்கன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு பேசிகிட்டு இருந்தார். அப்போ இவர் அந்த தண்ணி கொடுக்குற அந்த குடுவையை பார்த்துட்டு அந்த வழிப்போக்கன் வந்தார் இல்லையா, அவருக்கு அதை பார்த்த உடனே இது என்னது, இது எவ்வளோ நாளாக யூஸ் பண்ணுறீங்க, இது எங்கே உங்களுக்கு கிடச்சிதுன்னு கேட்குறாரு. அப்போது அந்த தொழிலாளி என்ன சொல்கிறாரு, நான் இது எங்கள் அப்பா தாத்தா காலத்துலேருந்து இருக்குது, நான் இதை தண்ணி குடிக்க யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த வழிப்போக்கன், இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சாதாரண குடுவை கிடையாது, இது அந்த ராஜா காலத்து இது 3 இது இருந்தது இதே மாதிரி, அதில் 2 இப்போ அரண்மனையில் அந்த இதில் வச்சுருக்காங்க, ஆனால் இது இன்னும் ஒன்று காணுனாங்க, பட் அது இதுதான் அது அப்படின்னு சொன்னோடனே
அந்த அவர் வந்து நம்பவே இல்லை. இல்லை இல்லை இது எங்கள் தாத்தா கிட்ட இருந்ததானோடனே, இல்லை இதுக்கு அடியில் வந்து ஒரு முத்திரை இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே, இவர் சரின்னு அதை இது பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிட்டு பார்த்தா அடியில் வந்து அந்த அரசாங்க முத்திரை இருக்குது. பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல, இது வந்து அந்த பழைய காலத்து அந்த இது தான் அது. நான் வந்து இதை வாங்கிக்கிறேன், நீங்கள் எனக்கு தரீங்களான்னு கேட்டோடனே, இவருக்கு பழைய இது குடுத்துடலாமேன்னோனே, இவரும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார்ல, எவ்வளோக்கு தரீங்கன்னா 1000 பொற்காசு தரேன், எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்குறாரு. இவரே என்ன பண்ணுறாரு, சரி நம்ம இப்படி வருஷம் காலம் ஃபுல்லாக இரும்பு அடித்து சம்பாரிச்சா கூட அந்த காசு நமக்கு கிடைக்காது. அதனால் 1000 பொற்காசுக்கு தரதா ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கிட்டு இது வந்து சரி நான் அடுத்த வாரத்தில் காசு ரெடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இதை வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டார். அப்போது அந்த குடுவையை பார்த்தோன்னே இவருக்கு அவ்வளோ நாள் அது ஒரு சாதாரண ஒரு குடுவை, ஏதோ பழைய காலத்து நம்ம தாத்தாலாம் யூஸ் பண்ணது அப்படின்னு நினச்சி வச்சுருந்தார் இல்லையா, அது மேலே வந்து அதை பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு பதட்டம் வந்தது. கீழே போட்டு உடச்சிடக்கூடாது, ஏன்னா முழுசாக கொடுத்தா தானே 1000 பொற்காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணார், பத்திரப்படுத்த ஆரம்பித்தார். கழுவுறது, வீட்டுக்குள்ளே கொண்டு வைக்கிறது, அது மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்தார். அப்புறம் இந்த செய்தி வந்து ஊர் மக்களுக்கு, இவரே அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அப்படி சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச உடனே எல்லோரும் அதை வந்து பார்க்க வந்துட்டாங்க. வந்துட்டு எல்லோரும் பரவாயில்ல உனக்கு பாரு 1000 பொற்காசு கிடைச்சோடனே உன் லைஃபே மாறிடும், நீ வேறு மாதிரி இருப்ப அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னோடனே எல்லோரும் அதை பார்க்க வராங்க. இவருக்கு அதை பத்திரப்படுத்தணும் அப்படின்னு அந்த ஒரு இது வந்துருச்சு. அப்புறம் இன்னும் என்னாச்சு, திருடங்க யாரோ வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் தூக்கம் வரல. ஏன்னா 1000 பொற்காசுக்கு உரிய வேல்யூ இருக்கிறது ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. அதனால் திருடன் வந்துருவானோ அப்படின்றதுல என்னாச்சு, அவருக்கு தூக்கம் கெட்டு போய் அதையே பார்த்துட்டே இருந்தார். அவருக்கு வேலை ஓடலை. ஒரு எப்படி சொல்கிறது, அந்த அமைதியான வாழ்க்கையே அவருக்கு கிடைக்கவே இல்லை. ரொம்ப இதுவாக இருந்தார். மக்கள்லாம் ஆளாளுக்கு ஒரு ஒரு கருத்து, அவங்க ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்கள்லாம் ஒரு ஒரு கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவர் வந்து அந்த ரொட்டீனாக அந்த வேலை செஞ்சுட்டு அந்த இருந்த ரெகுலர் லைஃப் அவருக்கு இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. ஒரு வாரம் ஆயிடுச்சு, அந்த போன அவர் வந்து வரவே இல்லை. 1000 பொற்காசு எடுத்துகிட்டு வரேன்ட்டு போனவர் வரவே இல்லை. ஆனால் இவருக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாகிட்டே இருக்குது. இதை பத்திரப்படுத்தணும், யாரும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது, உடச்சிடக்கூடாது, திருடன் வரக்கூடாது அப்படி இப்படின்னோடனே என்ன பண்ணார், தூக்கம் இல்லை, வேலை செய்யலைன்னொடனே அவர் உடம்பு பாதிக்குது. உடல்நலம் பாதித்த உடனே அப்போது ஒரு மாதம் கழித்து அந்த போன அந்த ஆள் வந்து வராரு. திருப்பி 1000 பொற்காசு எடுத்துகிட்டு வந்துட்டு நான் அதை வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு வராரு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அதை வந்து நீங்கள் எனக்கு இதை கொடுங்க, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க, எனக்கு கொடுத்துருங்க இதை, நான் 1000 பொற்காசு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னொன்னே இவன் என்ன சொல்கிறாரு, நான் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு உடச்சிடுறாரு. உடச்ச உடனே இவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஏன் இது நான் தான் பணம் தரேன்னல்ல, உன் வாழ்க்கையிலே பார்க்க முடியாத பணம், இதை போட்டு உடச்சிட்டியேன்னா. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை 1000 பொற்காசு கைக்கு வர்றதுக்கு முன்னாலேயே இந்த பொருளை பத்திரப்படுத்தணும்னு என் தூக்கம் போச்சு, நிம்மதி போச்சு, அப்புறம் பயம் வந்துருச்சு, வந்தால் எப்படி இதை பாதுகாக்கிறதுன்னு. இன்னும் நான் இவ்வளோ காசை வாங்கி அதை பத்திரப்படுத்தி அதில் வந்து நான் இது பண்ணணுன்னா எனக்கு வந்து நிம்மதி இல்லை என் வாழ்க்கையில். முந்தி நான் வாட்டுக்கு இருந்தேன், வேலை செஞ்சேன், நிம்மதியாக தூங்கினேன், நிம்மதியாக சாப்பிட்டேன், எந்த ஒரு பயமும் இல்லாமல் அமைதியான வாழ்க்கையில் இருந்தேன். ஆனால் இந்த பொருளால் வந்து ஏதாவது நமக்கு ஆயிருமோன்னு சொல்லி எனக்கு அந்த இதெல்லாம் இல்லாமல் போச்சு, அதனால் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். உண்மைதான்ல, எதுவுமே நமக்கு இல்லை, ஒரு பொருளோட வேல்யூ ரொம்ப இதுவாக இருக்குது, அது மேலே ரொம்ப அக்கறை காட்டி ரொம்ப பார்த்துக்கிட்டோன்னா அதனால் நமக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் அதுதான் வரும். அதனால் அவர் என்ன பண்ணார், அதை வந்து உடச்சிட்டு எப்பவும் போல் பழைய இரும்பு குள்ளராகவே வாழ்க்கையை லீட் பண்ணாராம். நெக்ஸ்ட் ஒரு குட்டி கதையில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். Hi, hello buddies. I'm Ajay Isra Jibin from Brimbats Garden. Tomorrow's special National Education Day. It is celebrated every year on November 11th in India to commemorate the birth anniversary of Maulana Abdul Kalam Azad, the first Minister of Education of independent India. The day honors his remarkable contribution to the development of the education system in the country and his vision of empowering the nation through knowledge and learning. It aims to highlight the importance of education as a foundation for progress, equality, and national development. Educational institutions across India observe this day by organizing seminars, essay writing, debates, and various educational activities that inspire students to value learning and contribute to building a knowledgeable and enlightened society. Thank you. Bye.